ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிதாக வேண்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழா 8ஆம் நாள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த 8ஆம் நாள் திருவிழா மிகப்பெரிய விசேஷமான பட்டாபிஷேகம். இந்த பட்டாபிஷேகம் ஏன் செய்யறாங்க, இந்த பட்டாபிஷேகத்தோட தாற்பயம் என்ன, இதுல அம்பாளா நம்ம தரிசனம் பண்ணி நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குவிதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாரு பொய்யல்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். காஞ்சன மாலைக்கும் மலைத்வஜ மகாராஜாவுக்கும் உத்திர காமகோஷி யாகத்துல இருந்து மீனாட்சி வந்து ஒரு பெண் குழந்தையா தோன்றுறாங்க. அவங்க வந்து 3 தன்னங்களோட தோன்றாங்க. பாண்டிய மகாராஜாவுக்கு ஆண் வாரிசு இல்லாம போயிடுது. அப்போ மகாராஜா வந்து மீனாட்சி அம்பி தடாதகி பிராட்டியை வந்து ஒரு ஆண் மாதிரியே வளர்க்குறாங்க. எல்லா கலைகளும் தேர்ச்சி பெற்று எல்லா வித்தைகளும் தெரிஞ்சு ஆண் மாதிரி வளர்க்குறாங்க. ஒரு வயசுக்கு மேல பாண்டிய மகாராஜா வந்து மரணம் அடைகிறாரு. அப்போ நாட்டை ஆள்றதுக்கு ஒரு அரசர் தேவைப்படுறாங்க. அப்போ அந்த அரசரா மீனாட்சி அம்மாவுக்கு பட்டம் சூட்டுறாங்க. இதுதான் இந்த பட்டாபிஷேகத்தோட சிறப்பு. நீங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். கொடியேற்றம், பட்டாபிஷேகம், திருக்கல்யாணம், இது 3ம் ஒரே நட்சத்திரம் ஒரே லக்னத்தில் நடக்கும். இதை நீங்க கூர்ந்து கவனிச்சா தெரியும். இது இதோட தனிச்சிறப்பு. இந்த பட்டாபிஷேகத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனாட்சி அம்மைக்கு பட்டாபிஷேகம் நடத்துவாங்க. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 5 மாதங்கள் மீனாட்சியோட ஆட்சியும், அதற்கப்புறமாக இருக்கக்கூடிய சொச்ச காலங்கள் வந்து சிவபெருமானோட ஆட்சியாக தான் மதுரை நடந்துட்டு இருக்குது. என்னதான் ஆட்சி மாறாலும் அதிகாரம் இல்லாம அம்மா கையில தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த பட்டாபிஷேகம் எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அம்பாள் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய 4 கால் பீடத்திற்கு அந்த 4 கால் மண்டபத்துல தான் நடக்கும். அது என்ன குறிப்பா அந்த 4 கால் மண்டபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்த குமரகுருபர் வந்து வாய் பேச முடியாத ஒரு குழந்தை. 5 வயது வரைக்கும் அவருக்கு வாய் பேச முடியல. அவர் வந்து திருச்செந்தூர் போய் திருச்செந்தூர் முருகனாக தான் அவர் பேசுறாரு. பேசணும்னு திருச்செந்தூர் முருகன் வந்து ஒரு உத்தரவு போடுறா, நீ எங்க அம்மாவை போய் பாரு, எங்க அம்மா கிட்ட போய் வந்து பதிகம் பாடு அப்படின்னு சொல்றாரு. மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ வந்து திரு குமரகுருபர் அரங்கேற்றம் பண்ண இடம் தான் அந்த 4 கால் பீடம். அந்த பீடத்துல இன்னைக்கும் அந்த மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ வந்து அந்த மண்டபத்துல வந்து சலவை கற்கள் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. பார்த்தாலே தெரியும். அந்த 4 கால் பீடம் அம்பிகைக்கு வந்து பட்டாபிஷேகம் நடக்கும். இந்த பட்டாபிஷேகம் நடக்கும்போது ராயல் கிரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விலை உயர்ந்த ஒரு கிரீடத்தை வந்து அம்பிகைக்கு வந்து தலையில வந்து கிரீடமா சொல்லுவாங்க. அந்த கிரீடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வைரங்கள், மரகதங்கள், மாணிக்கங்கள், முத்துக்கள், பவளங்கள் பதிக்கப்பட்ட அதி அற்புதமான ஒரு கிரீடம். அதற்கப்புறமாக அம்பாள் கையில தரக்கூடிய செங்கோல். இந்த செங்கோல்லே பார்த்தீங்கன்னா பலவிதமான வைரங்கள், நவரத்னங்கள், மாணிக்கங்கள்லாம் பதிச்சிருக்காங்க. இதை சாத்தி தான் அம்பாள் வந்து பட்டாபிஷேகம் முடிப்பாங்க. இந்த பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே வந்து கோவில கூடிய அலங்கால குழு தலைவர் வந்து அந்த செங்கோலை வாங்கி சுவாமி சந்தி அம்பாள் சந்தி வளம் வந்து திரும்ப அம்பாளுக்கே திரும்ப கொடுப்பாங்க. இதான் அந்த பட்டாபிஷேகம். இந்த பட்டாபிஷேகம் முடிச்சோடனே அம்பாள் வந்து மாசி வீதிகள்ல வெள்ளி சிம்மாசனத்துல வளம் வருவாங்க. இதுல பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா பட்டாபிஷேகம் முடிகிற வரைக்கும் அம்பாள் முகம் வந்து சாந்தமா இருக்கும். பட்டாபிஷேகம் முடிச்சுட்டு அம்பாள் முகத்துல வந்து ஒரு கம்பீரம் தெரியும். அந்த உருவத்தை பார்க்கும் நமக்கே ஒரு மேல வந்து ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். அப்படி ஒரு சத்திய ரூபமா அம்பாள் காட்சி கொடுப்பாங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பாண்டிய மன்னர்களுக்கு வந்து ஒரு தனி நியதி உண்டு. அவங்க வந்து மகாராஜாவா மகாராணியாக முடிசூடி கொள்ளணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா சிவபூஜை பண்ணணும். அந்த சிவபூஜையை வந்து முதல்ல வந்து அம்பிகையை வந்து செய்வாங்க. அதற்கப்புறமாக பாண்டிய மகாராஜாக்களுக்கே தனி சிறப்பு வந்து வேப்பம்பூ மாலை சூடிக்கிறது. ஏன்னா வேப்பம்பூல வந்து 2 விஷயமும் இருக்கும். இனிப்பும் இருக்கும், கசப்பும் இருக்கும். வாழ்க்கையில நமக்கு எல்லாமே இருக்கும். நல்லதற்கும் கெட்டதற்கும் அதை சரிசமமா பார்த்தா வாழ்க்கை வந்து நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்றது தான் அம்பிகை வந்து குறிக்கிறதுக்காக வேப்பம்பூ மாலை அணிந்து ராயல் பீடம் பறித்து நவரத்ன செங்கோலோட அம்பிகை வந்து அப்படி கம்பீரமா வந்து மாசி வீதிகளை வளம் வருவாங்க. அதை பார்க்கறதுக்கே அது ஒரு தனி சிறப்பா இருக்கும். இந்த பட்டாபிஷேக கூடத்துல அம்பாள தரிசனம் வந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, எல்லா வகையான வெற்றிகளும் கிடைக்கும். அது தொழிலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லா வகையான வெற்றிகளும் கிடைக்கும். இந்த தரிசனத்துல அம்பாள தரிசனம் பண்ணும்போது இந்த பட்டாபிஷேகத்துல அம்பாள தரிசனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில எல்லா வெற்றிகளையும் அனுபவிப்போமாக. மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.